கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 15:7, ரோமன்ஸ் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ரோமர் 11வது அதிகாரத்துல 1வது வசனத்துல தொடங்கினத எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க முடிவு, இதான் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறார். என்ன, ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஐக்கியத்தினுடைய ஒரு இதய துடிப்பு என்ன, கிறிஸ்துவை போல நம்ம ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காட்டக்கூடியதாக இருக்கணும். ஆதலால் என்ன, இது வரைக்கும் சொன்ன எல்லாமே, ஒரு பலமுள்ளவன் பலவீனமானவனை தாங்கணும், அதே மாதிரி நம்ம ஒருத்தரை எடுத்து கட்டணும், கிறிஸ்து எப்படி தன்னை சுயத்தை வெறுத்து வாழ்ந்தாரோ அதை போல வாழணும். வேத வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. கர்த்தரா பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடையை நம்ம கொடுக்கிறாரு. அப்பதான் நம்ம எல்லாம் ஒரே இதுல நம்ம ஆராதிக்க முடியும். ஆதலால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருத்தரை நம்ம ஒரு ஐக்கியத்துல நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா. ஏன்னா நம்ம 14வது அதிகாரத்துல என்ன சொன்னாரு, நீங்க நியாயம் தீர்க்க கூடாது, அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது, அவங்கள தள்ளி வைக்க கூடாது, பிரிவினை கொண்டு வரக்கூடாது, ஐக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறத சொல்லிட்டு, எப்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, எது நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும், ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எப்படி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்? எந்த ஒரு தடையும் இல்லாம சந்தோஷமா தியாகத்தோட முழுமையாக முற்றுமுடிய பெர்மனண்டா, எப்பயும் உதவுத டெம்பரவரியா இல்ல, ஒரு தயக்கத்தோடையோ இல்ல நீ இதெல்லாம் செஞ்சாதான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ் கொடுத்தோ, இல்ல நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா அப்ப நான் ஏற்றுக்கொள்வேன், இல்ல இல்ல இல்ல. கிறிஸ்து நம்மகிட்ட ஒரு நாள் எப்பா நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா, இல்ல நீ என்னோட உடன்படு, இல்ல நீ முதல்ல முதிர்ச்சி அடைய, இல்ல நீ பலமாகு அப்படிலாம் சொல்லல. நம்முடைய பலவீனம், நம்முடைய பாவம், நம்முடைய முதிர்ச்சியற்ற தன்மை, இது எல்லாத்துலயுமே, ஏன்னா ரோமர் 5வது அதிகாரம் 8வது சொல்லும்போது என்ன சொன்னாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டார்? அவருடைய ரத்தத்தினால. எபேசியர் 1:6 பார்க்கிறோம், என்கிட்ட வர்றவன ஒரு காலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்துல. அப்ப எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு மகிமை உண்டாக. அப்ப எல்லாமே என்னன்னா தேவனுடைய மகிமை. எதுக்காக கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரு? எதுக்காக நம்ம ஒருத்தரை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு போல ஏற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய நாம மகிமைக்கென்று. அப்ப ஒற்றுமை என்பது ஒரு சென்டிமெண்டல் கிடையாது, ஒரு ஆர்கனைஸ் கிடையாது, ஒரு கலாச்சாரம் கிடையாது. இது கர்த்தத்துவம். ஏன்னா நம்ம ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பிதா மகிமைப்படுகிறார், கிறிஸ்து அங்க வெளிப்படுகிறார், சுவிசேஷம் அங்க எல்லாருக்கும் முன்னாடி அலங்கரிக்கப்படுகிறது, சபை ஒரு அழகான ஒரு காரியமாக இருக்கிறது. உலகம் எதை பார்க்கிறது? தேவ அன்பை பார்க்குது. யோவான் 13:34-35 சொன்னது போல, இந்த உலகம் நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுவதை பார்த்து நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் ஏன்னா இந்த வசனம் இருக்கிறதுலே இதுதான் கிளைமேக்ஸ். ஏன்னா நீங்க அந்த 14வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, 14வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொன்னாரு? பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. 3வது வசனத்துல 14வது அதிகாரம் 3வது வசனம் சொன்னாரு, நீ அவனை உதாசீனமும் படுத்தாத, நியாயமும் தீர்க்காத. 13வது வசனம் என்ன சொன்னாரு? நீ அவங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்காத. 19வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஒருவருக்கொருவர் சமாதானத்தை நாடி ஒருத்தரை கட்டுங்கன்னு. 15வது வசனத்துல என்ன சொன்னாரு? பலவீனரை தாங்கி கொள்ளுங்கன்னாரு. 2வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஒருத்தர் நீங்க எடுத்து கட்டுங்கன்னாரு. 3வது வசனம் சொன்னாரு, கிறிஸ்து நம்மளை தன்னை பிரியப்படுத்தாம எப்படி இருந்தாரோ அது போல இருங்கன்னு. அடுத்து என்ன? 5வது வசனத்துல பிதாவாகிய தேவன் தான் நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறாரு. 6வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஐக்கியம் தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப 7வது வசனம் சொல்லும் போது என்ன? கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம பலவீனர்களை வரவேற்கணும், நம்ம அன்புல நடக்கணும், கிறிஸ்துவ போல வாழணும்,
ஒன்றாக நம்ம ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா. அப்ப கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்னா, ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது கிறிஸ்து நம்மளை எப்படி வரவேற்றாரோ அது போல வரவேற்றக்கூடியதாக. அப்போ ஒரு சபை எப்படி இருக்குன்னா, ஒரு எப்படி தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அது போல நம்ம இங்க பிரதிபலிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஏற்றுக்கொள்வதனால, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துக்கொள்வதனால வருவது இல்லைங்க, சுவிசேஷத்தினால நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படி நம்ம கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அது போல நம்ம ஏற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒற்றுமை என்பது கிறிஸ்து எப்படி எங்களை வரவேற்று ஏற்றுக்கொண்டாரோ அதிலே வேரூன்றி இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். அதனால எங்களை நீங்க வரவேற்றது போல நாங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறவர்களா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.